அடுத்ததாக படத்தினுடைய நாயகன் இந்த ட்ரெய்லர்ல வர மாதிரி ஒரு பக்காவான பிளானோட தான் இந்த சம்மருக்கு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். சேது சார், என்ன சார் இப்படி உடனே வந்துட்டா? இல்ல சார், உங்களுக்காக ஒரு விஷயம் அழகா பிளான் பண்ணியிருந்தேன். சரி, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிக்கிறேன் சார். செம்ம ஸ்வாகா ஸ்டைலாக வந்திருக்கீங்க. ட்ரெய்லர் பார்க்கும்போது கூட அந்த ஸ்வாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு அவருடைய இரோ ஆஃப் கூல்னஸ் அண்ட் ஒரு சாம்ல வந்து பார்க்க போறோம்னு நினைக்கும் போது மை ஃபேவரட் சேதுவனா இஸ் பேக்ங்கிற ஒரு ஃபீலிங் தான் இருக்கு. ஸோ நீங்க எங்களுக்காக திரைப்படத்தை பத்தி ஒரு வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிற பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். எங்கேருந்து ஆரம்பிக்க தெரியல. முதல்ல இந்த ஃபென்னி ஆலிவர் இந்த பையனை இன்னைக்கு தான் பார்க்குறேன். மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, அவன் சீக்கிரமாக படம் பண்ணுறான், டைரக்டர் ஆகிடும் நினைக்கிறேன். ஒரு எடிட்டர் இவ்வளோ அப்சர்வ் பண்ணி எனக்கு தெரிஞ்சு ரூபன் பேசி நான் கேட்டிருக்கேன், ஜவானில் பேசினப்பில். அதுக்கப்புறம் நிஜமாக எல்லாரையும் மார்க் பண்ணி எல்லாரையும் பார்த்து எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்க்கை நல்லா இருங்க. நான் எல்லாரும் பேசும்போதும் அடுத்து என்ன பேசுன்னு யோசிச்சேன், அதனால் பிளாங்க் ஆகிட்டேன். நான் இங்கேருந்து ஆரம்பிக்குது, ஆறுமுகத்துலேருந்தே ஆரம்பிக்கிறேன். ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறப்போ நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. முதல்ல ஒரு படத்துக்கு வாய்ப்பு தேடி போகும்போது, வரணும்னு ஒரு படத்துக்கு வாய்ப்பு தேடி போகும்போது, அப்போது அவர் ராஜு சாரோட கோ டைரக்டர் பிரேம் சாருக்கு தான் ஃபஸ்ட்டு படம். கேமராமேனாக 96 பிரேமுக்கு நுங்கம்பாக்கத்தில் தான் ஆஃபீஸ் இருக்குது, ராஜேஸ்வரோட ஆஃபீஸ். அவர் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி. நான் போய் என் ஃபோட்டோ வந்து பூபதினு ஒரு மேனேஜர் இருக்கார், அவர் கொடுத்துருந்தாரு. அதை பார்த்து என்னை கூப்பிட்டாங்க. போனோடனே எனக்கு வந்து சீனை சொல்கிறேன், டைலாக் எழுதிட்டு நடிங்கன்னாங்க. ஸோ முதல்ல அங்கே டைலாக் எழுதும்போது தான் தெரியும் எனக்கும் டைலாக் எழுத வரும்னு. ஸோ நானே போய் என்னோடய சீனுக்கு டைலாக் எழுதிட்டு அதுக்கப்புறம் கீழே போய் ஜெல்லு வாங்கிட்டு வந்து தள்ளி தேய்ச்சிக்கிட்டு அப்புறம் நானே சீன் எழுதுறதுனால எனக்கு ஃப்ளோ இருந்தது, மாடுலேஷன் இருந்தது. இப்போ வேற ஒருத்தர் எழுதின சீனை நடிக்கும்போது நமக்கு அதுக்கு அந்த என்ன நினச்சி எழுதியிருப்பாங்க, எங்கே பாஸ் கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு அதை ரெடி ஆகிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். ஸோ அந்த சீனை வந்து நானே எழுதுனதுனால என்னால் அதோட ஈஸியாக பேச முடிஞ்சது, மெமரைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்படி வச்சு என்னை எடுத்தார். அப்புறம் வந்து வேற ஒருத்தர் செலக்ட் பண்ணியிருந்தாலும் எனக்கு அவருக்கு எந்த அறிமுகமும் இல்லாமல் இருந்தாலும் இந்த பையன் நல்லா நடிக்கிறான் அப்படின்னு சொல்லி எனக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு அந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்தது ஆறுமுகம் தான். ஸோ அதனால் காலத்துக்கும் அது, ஏன்னா ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற ஏதாவது டிகிரினா வந்து வெளியே படித்து சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம். ஆனால் ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நம்பணும், நமக்கு நாமே கொடுத்துருக்க சர்டிஃபிகேட்னு நினைக்கிறேன். நம்மக்கிட்ட அது வந்திருக்கா இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. அதுக்கான சந்தர்ப்பத்தை யாராவது ஒருத்தர் ஏற்படுத்தி கொடுக்கும்போது தான் நமக்கு தெரியும், ஓகே நம்மளால் அது பர்ஃபார்ம் பண்ண முடியுதுன்னு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த திரு ஆறுமுகத்துக்கு எப்பயுமே நன்றி. அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான படம் பண்ணும்போதும் நான் ஆப்ஷனில் இல்லை, சரி விஜய் வேணாம் அப்படின்னு தான் இருந்தாங்க. இதுவும் எனக்கு பிரேம் சார் சொல்லி தான் தெரியும். ஆறு தான் வந்து உனக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணார். விஜயை பார்த்துட்டு ஆடிஷன் பண்ணிவிட்டு ரிஜெக்ட் பண்ணுங்கள், பார்க்காம ரிஜெக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னது ஆறு தான் எனக்கு பிரேம் சார் சொல்லி தான் தெரியும். ஸோ அதுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ அதனால் நம்ம நல்லா இருக்கும்போது வர உதவிகள் வேறு, நம்மளே யாருக்கும் தெரியாமல் நமக்கே தெரியாத காலகட்டத்தில் நம்ம மேலே யாரோ ஒருத்தர் வைக்கிற நம்பிக்கை தான் அந்த ஒரு இருண்ட வீட்டில் ஏற்றுற அகல் விளக்கு. அந்த விளக்கை முதல்ல ஏற்றி தொடங்குனது அவர் தான். ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அதனால் அவர் என்ன தான் சொன்னாலும், எவ்வளோ தான் இருந்தாலும் அது அந்த தொடக்கத்தில் இல்லாமல் தொடங்குது. எங்கள் அப்பாவோட கடைசி காலத்தில் வந்து தன் புள்ள வந்து உருப்பிடுமா அப்படின்னு அவர் படுக்கையில் இருக்கும்போது அவர் கேட்டபோது, வர்ணம் படத்தில் நடித்த ஃபோட்டோ காமிச்சு, கவலைப்படாத உன் புள்ள நல்லா வந்துடுவான் பாரு, எனக்கு நடிக்க வருது பாரு அப்படின்னு அந்த படத்தை ஃபோட்டோ நான் காமிச்சிருக்கேன். அதனால் வந்து ஸோ எப்படி பார்த்தாலும் சில மூமெண்ட் வந்து அதை உருவாக்குனவங்களும் அந்த சந்தர்ப்பத்தையும் வந்து காலத்துக்கும் அதுக்குள்ளே வந்துட்டு போகிறது வந்து ஒரு ஏதோ வகையில் நம்மளை வந்து உயிரோடு இருக்க வைக்கிது நான் நம்புகிறேன், ஈரத்தோடு. ஸோ அதனால் அதுக்கு எப்பயுமே நன்றி. மற்றபடி ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன், இல்லை இந்த படம் இல்லை லாபங்கிற படத்தை எனக்காக வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தாரு. நான் ஜனாவுக்காக அந்த படம் பண்ணணும்னு விரும்பினேன். பட் ஏற்கனவே நான் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது என்னோடய ப்ரொடக்ஷனில் சரியாக ஹேண்டில் பண்ண முடியாதனால அவருக்கு ப்ரொடக்ஷன் ரொம்ப நல்லா வரும். அதனால் அவரை கூப்பிட்டு, சார் ஜனாசாவோட படம், ஸோ இதை நீங்கள் வந்து சார் எனக்காக பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி எனக்காக வந்து பண்ணி கொடுத்தது அவர் தான். ஸோ அவர் எனக்கு அதுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ அதனால் இது நான் அவருக்காக நிறையா விட்டு கொடுத்தேன், அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ அவர் பண்ணது நிறையா எனக்கு பண்ணியிருக்கார். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார்.
அப்புறம் இந்த இல்லை முடிஞ்சிச்சு இந்த பையன் ஜஸ்டின், எனக்கு இவனை ரொம்ப பிடிக்கும். ஏன்னே தெரியாது. சில பேரை இல்லை, அவன் மியூசிக் டைரக்டர் நல்லா மியூசிக் பண்ணுவாங்கிறதுனால இல்லை, அது அவனுக்கு தெரியும். இந்த ஃபஸ்ட் டேலேருந்து இல்லைடா சந்தேகம் இல்லை அதில். ஏன் தெரியாது, சில பேர் எனக்கு பார்த்த உடனே பிடிக்காது. அது ஏன்னு எனக்கு தெரியாது. சில பேரை பார்த்து ரொம்ப பிடிக்கும். அவங்க நல்லவங்களா கெட்டவங்களாலாம் எனக்கு தெரியாது. ஆனால் வந்து எதனாலையும் தெரியாது, சில பேரை எனக்கு பார்த்தா பிடிக்கும். அதனால் அப்படி எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சது. நானும் ஒன்றும் அவனும் அடிக்கடி சந்திச்சுக்கிறதோ பேசிக்கிறதோ குசலம் விசாரிச்சுக்கிறதோ அப்படிலாம் எந்த பழக்கமும் கிடையாது 2 பேருக்கு நடுவில். ஆனால் எப்பவுமே அவனை உரிமையாக வந்து என் சகோதரனை போல் நடத்துறதும் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளாக இருக்கிறதும். ஆனால் 2 பேரும் ஒன்றும் எப்போயாவது தோணுச்சுன்னா ஃபோன் பண்ணி பேசுவேன். மற்றபடி பெரிய பரிமாற்றமோ அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஆனாலுமே அவனை ரொம்ப பிடிக்கும். ஸோ ஜஸ்டின் இந்த படத்தில் ரொம்ப அற்புதமாக வேலை பார்த்துருக்கேன். அது நான் சொல்ல தேவையில்லை. ஒரு முறை கீரவாணி அவனை பற்றி பேசினதை வச்சுருந்தேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அவன் கூட பிறந்திருந்த இல்லை அவங்க வீட்டு ஆளுங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்களோ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நம்ம வீட்டு பிள்ளையை பற்றி இன்னொருத்தர் பேசுகிறது, ஒரு மிகப்பெரிய ஆள் பேசுகிறதுங்கிறது எவ்வளோ சந்தோஷமோ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஜஸ்டினோட ஒர்க் வந்து இந்த படத்தில் மிக பிரமாதம். ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருக்கான். ரொம்ப நன்றி ஜஸ்டின். அப்புறம் அவினாஷ் சார் பார்க்குறது தான் கரடுமுடா இருப்பாப்புல. நம்ம குழந்தைக்கு வாங்கி கொடுத்த கரடி பொம்மை மாதிரி அந்த ஆள். ரொம்ப சாஃப்ட்டு. எப்படி இந்த குழந்தை இத்தனை வருஷமாக இந்த உலகத்தில் கரெக்டாகவும் வளர்ந்துச்சுன்னு எனக்கே தெரியல. பட் ரியலி இஸ் வெரி க்யூட். அந்த எப்படி சொல்கிறேன்னு தெரியல. வயசில் பெரியவர்னால மரியாதை பேச வேண்டியதாக இருக்குது. இல்லாட்டி தம்பி என்னப்பா சாப்பிட்டியா அப்படின்னு தான் கேட்கணும். இஸ் சச் எ க்யூட். எப்படி சொல்கிறேன்னு தெரியல. அவர் பேசும்போது கவனிச்சிருப்பீங்க, ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட்டடாக அப்படியே ஒரு மாதிரி இருந்திருப்பாப்புல. ஆள் தான் கொஞ்சம் ஜிம்முக்கெல்லாம் போய் அந்த பாடி டைட்டாக இருக்கும். மைண்ட் வந்து ரொம்ப சாஃப்ட். இந்த ஸ்மைலி பால் மாதிரி இருக்கும் அவரோட மைண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அப்புறம் மிஸ்டர் இந்த ரொமான்டிக் வில்லன் சந்தேகமாக இருக்கும். இவர் குட்டா பேடானே தெரில. இன்ன வரைக்கும் எனக்கு கண்டுபிடிக்க முடியல. நடுவுலேயே இருக்கிறீங்க, என்னன்னு தெரியல. குட்டா பேடா எனக்கு தெரியாது. இவர் கூட எத்தனை வருஷம் பழங்காலம் கண்டுபிடிக்க முடியாது போல. சில பேரை பிடிக்கும், சில பேர் பிடிக்காது, சில பேர் புரியவே புரியாது. அந்த மாதிரி ஆள் தான் எனக்கு. என்னமோ தெரியல, ஏதோ பேசிட்டு இருக்கும்போது எனக்கு தோணுச்சு அவருக்கு. ஐ டோன்ட் நோ, சம்டைம்ஸ் ஐ ஃபீல். அதனால சொன்னேன், சார் ஏதோ உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சு சார் அப்படின்னு தோணு சொன்னேன். சரி, ரொம்ப நேரம் பேசியிருந்தபோது ஏதோ இதில் வந்துச்சு. ஒரு சில சமயம் காலம் சில பாடங்களெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதெல்லாம் உட்காந்து யாராவது அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, அனலைஸ் பண்ணாங்கன்னா அது அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போவாங்க அப்படின்னு நம்புவேன். இப்போ ரீசெண்டாக ரூமி அவருடைய கவிதை ஒன்று படிக்கும்போது அதில் இருந்தது. எனக்கு கவிதையெல்லாம் முடிச்சா ஞாபகத்தில் இருக்காது படித்தது. பட் அந்த எசன்ஸ் மட்டும் தான் இருக்கும். எசன்ஸாக வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம எந்திக்கும் போது சில சமயம் வந்து ஒரு ஒரு அற்பத்தனம், ஒரு சந்தோஷம், ஒரு சின்ன அவேர்னஸ், இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்துட்டு போகும். அதோடு சேர்த்து வஞ்சனையும் வரும், துரோகம் வரும், அவமானம் வரும். இதெல்லாம் ரொம்ப தூரத்துலேருந்து வருது. அது ஒவ்வொரு முறையும் நம்மளை வந்து சேரும்போது அதை ஒழுங்காக பராமரித்து பத்திரமா பாதுகாத்து, ஒரு விருந்தினர் போல பாதுகாத்து அவர் பத்திரமா அனுப்பி வைங்க. ஏன்னா அது நம்மளை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி போகிறதுக்கு அது வந்துட்டு போகுது, மிக முக்கியமானவங்க அப்படின்னு அந்த கவிதை பேசும். அந்த மாதிரி தன் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களை உட்காந்து அழகாக பேசி அலசி ஆராய்ஞ்சு வழி அனுப்பின ஒரு ஆள்னு நினைக்கிறேன் அவர். அதனால் அவருக்கு நல்ல நேரம் இருக்குன்னு நான் நம்பினேன். அதை வச்சு நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இட்ஸ் மனசில் வந்து சார் சொன்னேன் சார். உட்காருங்க சார். ஆனால் மிஸ்கின் சாருக்கு செல்லமாக வச்ச பேர் இந்த டெஸ்டோஸ்டிரோன் ட்ரீ, அதே மனசில் வச்சுக்கோங்க. அவர் அதெல்லாம் கூப்பிட்றது விரும்புவாப்பில். இது கைத்தட்டி ரசிக்கிறது வந்து அவருக்குள்ளே இருக்க அந்த சின்ன பையன் வந்து ரொம்ப இல்லை சார், அவர் ஹை இன் ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சார். ரொம்ப ரொமான்டிக் ஃபீல். அவருக்குலாம் வயசே ஆகாது. இந்த மார்க்கண்டேன் மாதிரி சார் அவர். ஓகே. அப்புறம் ஆர்ட் டைரக்டர் சார், உங்களை பார்க்க உங்கள் ஸ்கூல் டேஸில் நான் போய் உங்களோட ஃப்ரெண்டாகவும் ஆசையாக இருக்குது சார் எனக்கு. இந்த மாதிரி பையன் ஃப்ரெண்டாக இருந்தானா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா அவனை நம்பி நான் என்ன வேணால் பண்ணுவேன், எங்கே வேணால் போவேன். ஏன்னா அந்த பையன் எங்கேயும் போக மாட்டான். எனக்கு அவருக்கும் பெரிய பழக்கம் இல்லை, நிஜமாக இல்லை சார். 2 பேரும் அவ்வளோ பேசிக்கவே இல்லை. நீங்கள் பேசும்போது ரொம்ப ரொம்ப சமத்து பையனாக ரொம்ப க்யூட்டாக இருந்தது சார். இந்த நோட் புக்கில் லேபிள்லாம் கரெக்டாக ஒட்டி பேர்லாம் தப்பு இல்லாமல் எழுதி ப்ரெசன்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது சார் பேசும்போது. பாருங்கள்,
நிஜமாகவே ரொம்ப ரொம்ப சார் நான் சொல்லி முடிச்சப்போ அவங்க மூஞ்சை பார்த்து யோசிச்சிருக்கிறாங்க சார். தெரிஞ்ச பையனா சார்? தெரியாது. ரொம்ப நன்றி சார் உங்களோட ஒர்க்கு. சப்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து சப்னா ரைட் ஓகே என் கூட மாஸ்டர் ஷெஃப் ஒர்க் பண்ணாங்க. ரொம்ப அற்புதமாக டிசைனர். இந்த படத்துக்கு ரொம்ப பிரமாதமாக பண்ணி கொடுத்துருங்க. சில ட்ரெஸ் போடும்போது நானே வந்து சப்னா திட்டிருக்கேன், இதெல்லாம் என்னோட இதுவே கிடையாது சப்னா, என்னை ஏன் டார்ச்சர் பண்ணுறலாம் கேட்டிருக்கேன் நான். ஸோ இன்றைக்கி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லா இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் சப்னா, தேங்க்ஸ் ஸோ மச். அப்புறம் எங்கள் கேமராமேன் ருக்மிணி, ஐயோ சார் மறந்துட்டு போகிறேன். ருக்மிணி வந்து வெள்ளை பேப்பரா இல்லை புரியாத புக்கானே தெரியாது, எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது ருக்மிணியோட எக்ஸ்பிரஷன்லேருந்து. பட் சச் எ சென்சிபிள் ஆர்டிஸ்ட். தன்னோட சீன் என்ன, தன்னோட வேலை என்ன, அதை எப்படி பண்ணணும், அது ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு சின்சியராக பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட். அதாவது எந்த அளவுக்கு சின்சியர்னால், நம்ம போகிற லொக்கேஷன் இது, அந்த ஊர் எப்படின்லாம் படிச்சுட்டு வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சின்சியரான ஒரு ஆர்டிஸ்ட். நான் கூட சொன்னேன் பாருங்கள், ப்ரொமோஷன் வீடியோவே எந்த மாதிரி மூடில் இருக்குன்னு தெரிஞ்சு கேட்டுருக்கோம். இல்லை ஒரு நாள் ஏதோ ஒரு ஷூட் பண்ணும்போது நான் திவ்யா அந்த ஒரு காரில் போயிட்டு இருந்தேன் சார். நானே திவ்யா ருக்மிணி வந்து காரில் போகிற மாதிரி ஷார்ட் இது. அப்போ சொன்னாங்க அந்த ஊர் என்ன, பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அது எப்படி இருந்தது, மலேசியாவோட இண்டிபெண்டன்ஸு, பிரிட்டிஷ் இருக்கும்போது எப்படி இருந்தது, இதெல்லாம் இவ்வளோ படிச்சு என்னமா வந்தீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் இந்த ஊருக்கு வரனால இந்த ஊரை பற்றி தெரிஞ்சுட்டு வந்தேன் சார் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதெல்லாம் தெரியாமல் கூட வாங்கலாம், ஜாலியாக தான் இருக்கும் வந்து எல்லா விஷயத்தையும் முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது. இப்போ ஒரு வாரம் கழிச்சு நடக்க போகிறது என்ன, ஒரு மணி நேரம் கழிச்சு நடக்க போகிறது என்ன, இல்லையோ ஏதோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டேன். தப்புன்னு சொல்ல வரல, அது ரொம்ப சிறந்த விஷயம். பட் சில சமயம் தெரியாமல் கூட வாங்கலாம், ஏன்னா எனக்கு வராதனால அது வரணும் அப்படின்னு சொன்னேன் வெளியே. மற்றபடி அவங்க பண்ண தப்புன்னு சொல்ல வரல. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஊருக்கு வரதே ப்ரிப்பேர் ஆகிட்டு வரவங்க தன்னோட வேலைக்கும் பண்ண போகிற காட்சிக்கும் எல்லாம் வந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாலும் அது அடாப்டபுளாகவும் இருப்பாங்க, புரிஞ்சுப்பாங்க. இல்லை நான் ப்ரிப்பேர் வந்துட்டேன், நான் படிச்சுட்டு வந்துட்டேன், இதைத்தான் நடிப்பேன் அப்படின்லாம் அடம் பிடிக்கிற ஆள் இல்லை. ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ரகுல், தேங்க்யூ. ஐ திங்க் எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இல்லையா? திவ்யா ஒரு ஆக்டர், திவ்யான்னு ஒரு ஆக்டர் நடிச்சிருக்காங்க. அவங்க ஏற்கனவே வந்து காத்தோல் 2 கால் நடிச்சிருக்காங்க. யோகி பாபு ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்த படத்தில் இன்னொரு ஹீரோ வந்து அந்த ஆள் தான். யோகி பாபு தான் இந்த படத்தோட இன்னொரு ஹீரோன்னு சொல்லலாம். நான் எனக்கு யோகி பாபு எப்பயுமே ரொம்ப ஆச்சரியப்படுது. யோகி பாபு ரொம்ப ஆச்சரியப்படுத்துறது, ஏன்னா இவ்வளோ படங்கள் நடிக்கிறாங்க, இவ்வளோ சீன்ஸ் வருது. இப்போது நான் அவர் பாண்டியராஜ் சார் கூட தலைவன் நடிச்சிருக்கேன், அவர் கூட ஜுங்கால் நடிச்சிருக்கேன். பட் ஆனால் ஒவ்வொரு முறையும் எப்படி அந்த மூளை இவ்வளோ யோசிக்குது, இவ்வளோ கவுண்டர்ஸ் போடுது, அது ரொம்ப ஆச்சரியப்படுத்துது என்னை வந்து. நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன் அவரோட சிந்தனையும் சரி, அதை என்டர்டெயின் பண்ணுறதாக இருக்கட்டும் சரி. அங்கே பரவாயில்ல பேசணுமா? ஓகே ஓகே. சரி அவர் பண்ணலாம், அவர் தான் எங்கள் பிஆர் யுவராஜ், அவர் பண்ணலாம். அது அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு யோகி பாபு எப்பயுமே ரொம்ப ஆச்சரியப்படுத்துவார். அவரோட ஒர்க் பண்ணும்போது நான் இத்தனை படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவரோட டைமிங்கு சில சமயம் வந்து அங்கே இருக்கட்டும், டப்பிங்கில் ஒன்று போடுவார். நானே டப்பிங் பேசி முடிச்சுட்டு சொன்னேன் நான், சார் நான் சிலது இம்ப்ரூவைஸாக பண்ணியிருந்தேன்னா சார் திருப்பி வந்து அவரை கூப்பிட்டு அவரோட படம் போட்டு காமிச்சு திரும்பி பண்ண சொல்லுங்கள் சார், அவர் திடீர்னு ஏதாவது போடுவார் சார் இந்த மனுஷன். ஸோ நிறைய இடத்துல அவரோட இம்ப்ரூவைஸ் பண்ணது, சில சமயம் நடிக்க முடியாமல் நானே சீனில் சிரிச்சிருக்கேன். அவரோட எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கட்டும், ஹீ இஸ் ரியலி ரொம்ப டேலண்டடான ஒரு மனுஷன். அப்புறம் நடுநடுவில் வந்து படம் டைரக்ட் பண்ணுறது கதையெல்லாம் சொல்லுவார், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு முறையும் பேசும்போது தலைவா டைரக்ட் பண்ணிடுங்க தலைவா, ரொம்ப யோசிக்காதீங்க, ஏன்னா அவர் ரொம்ப நல்லா யோசிக்காது. சும்மா உட்காந்து டைம் பாஸ் பண்ணி நான் பார்த்தே இல்லை யோகி பாபு யாரோ ஒருத்தராவது இன்ட்ராக்ட் பண்ணுறாரு, ஏதாவது பேசுகிறாருன்னா இல்லை ஏதாவது ஃபன் இருக்கும். எனக்கு ஒரு முறையும் ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு எப்பயுமே என் கூட நடிக்கிற நடிகர்களோ இயக்குநர்களோ இல்லை யாரோ ஒருத்தர் சந்திக்கிற நபரோ அந்த மூளை எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அது எப்படி சிந்திக்குதுங்கிற ஆச்சரியம் வந்து எனக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அது எனக்கு பல முறை என்னை ஆச்சரியப்படுத்துகிறார் யோகி பாபு. ஒன் ஆஃப் த வெரி சென்சிபிள் ஆக்டர், வெரி குட் ஆக்டர். அந்த மூஞ்சில் என்ன பண்ணாலும் உட்காருது, என்ன பண்ணாலும் அதை கேரி பண்ண முடியுது, அவ்வளோ கான்ஃபிடண்ட்டான ஒரு ஆள். நான் ரீசெண்டாக அவரை பற்றி நிறைய நெகட்டிவ்ஸும் பார்க்குறேன். ஆனால் நான் ஒர்க் பண்ண அனுபவத்துன்னு சொல்கிறேன், அந்த ஆள் வந்து ரொம்ப தங்கமான மனுஷன், ரொம்ப
சிந்திக்கக்கூடிய ஒரு மனுஷன், அற்புதமான ஒரு வேலைக்காரர். அவர் கூட வேலை பார்த்த இந்த அனுபவம் வந்து மிக சிறந்தது. இந்த படத்தோட இன்னொரு முக்கியமான தூண்னு சொன்னால் அது யோகி பாபு நான் சொல்கிறேன். அவ்வளோ பிரமாதம் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை நிறைய இடத்துல வந்து அதுவும் தூக்கி பாட்டுக்காப்பா. தேங்க்ஸ் டு யோகி பாபு அண்ட் ரம்யா, சாரி திவ்யா வந்து ரொம்ப திவ்யா ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் ட்ரெயிலரில் பார்த்துருப்பீங்க. அவங்க ரொம்ப அற்புதமான ஆக்டர். திவ்யாவுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் நான் யாரையும் விடல நினைக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் டு என் டிஓபி சார். நான் காந்தி டாக்ஸ்னு ஒரு சைலண்ட் ஃபிலிம் பண்ணேன். மராட்டி டைரக்டர் கிஷோர் பலேக்கர் சொல்லிட்டு. எனக்கு அதில் தான் வந்து கரண் சார் வந்து அறிமுகம். அவர் சல்மான் சார் ஃபிலிம்லாம் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்துக்கு கேமராமேன் பார்த்துட்டு இருக்கும்போது நான் தான் சொன்னேன், சார் எனக்கு அவரோட ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்தது. எனக்கு வர வேண்டியது அவர் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்கனால வர முடியல. ரொம்ப பிடிச்சிருந்தது சார், நம்ம அவரை கன்சிடர் பண்ணாமல் யோசிச்சு பாருங்கள். அப்போ 2 பேரும் மீட் பண்ணாங்க. இந்த படத்துக்கு அவருடைய ஒர்க் வந்து ரொம்ப பெருசு. தேங்க்ஸ் டு கரண் சார் அண்ட் சாம் சியர்ஸ் அண்ட் எவ்ரிபடி. யாராவது விட்டோம்னா அஸ்லேட்டர்ஸ் டீம் அப்புறம் என்னோட பசங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வந்திருந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ். அதுக்கு அடுத்து சேதுனாவோட ஒர்க் பண்ணுறது வந்து இட்ஸ் லைக் அ ட்ரீம் ஃபார் எவ்ரி டெக்னீஷியன். ஸோ எனக்குலாம் அது வந்து ஒரு பெரிய விஷயம். சேதுனாவோட ஸ்க்ரீன்லேயே பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் இப்போ அவர் படத்தை எடிட் பண்ணுறேன் அப்படின்றது வந்து பெரிய விஷயம். தேங்க்யூ சேதுனா. படத்தில் ஸ்கில்ட் இட். என்னோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு நான் அவரோட ஆக்டிங் பற்றிலாம் சொல்ல இது தகுதி இல்லை. ஸ்கில்ட் இட். ஆனால் சேது நான் எடிட் பண்ணுறப்போ ஒரு சின்ன கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு எந்த ஷாட் வந்து ஓகேன்றதே சொல்ல முடியும். ஒவ்வொரு ஷாட்லேயுமே இம்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். எனக்கு எந்த ஷாட் யூஸ் பண்ணுறது அப்படின்றதே தெரியாது. கடைசியில் பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் யாராவது அந்த மாதிரி ஏதாவது சொதப்பிருந்தாங்க, ஓகே அதை விளக்கிட்டு மிச்சம் இதை யூஸ் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரம் நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் எடிட்டர்ஸ்க்கு ஈஸியாக இருக்க ஒரு 2-3 ஷாட் சொதப்பி ஏதாவது அடிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச்னா. தென் ருக்மணி மேம், வெரி பிக் ஃபேன் மேம். ஸோ ஃபஸ்ட்டு பண்ணுறப்போ எனக்கு ஐ எம் வெரி சாரி, இட்ஸ் மை பேட், எனக்கு தெரியல ஆக்சுவலி. ஸோ தென் ஐ வாஸ் லைக் டெல்லிங் மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டுனே, புதுசாக யாரோ வந்துருக்காங்க ஃபுல்லாக, ஆனால் செம்மையாக நடிக்கிறாங்க அப்படின்னே. அவங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டோன்னே, தேவலை யாருக்கு என்ன பேசுகிற அப்படின்னு தே டோல் மீ டு வாட்ச் தட் கன்னடா பேர் கரெக்டாகிடும் இன்னும் த சைடு. அந்த மூவி பார்த்தப்ப தென் ஐ வாஸ் லைக் ப்ளோன் அவே. யூ கில்ட் இட் மேம். சேம் இந்த மூவிலே அதே தான். த கெமிஸ்ட்ரி ஹஸ் ஒர்க் அவுட் ஸோ வெல். சேதுவனாக்கும் ருக்மிணி மேமோட கெமிஸ்ட்ரி ஹஸ் ஒர்க் அவுட் ஸோ வெல். சாங் பார்த்துப்பே எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ப்ளீஸ் யூ வில் கெட் மோர் மூவிஸ் இன் தமிழ். ப்ளீஸ் டூ மோர் மூவிஸ் இன் தமிழ் மேம். யா. அப்புறம் பிருத்திவி சார், ஹியஸ் லைக் அவரும் லைக் ரொமான்டிக் வில்லன். அதான் கரெக்டான டேர்ம் சொல்ல போனால். அதாவது நாட் எவ்ரிபடி கேன் புல் தட் வில்லன் லுக் வெரி ஈஸிலி, பட் இன் அ வெரி குட் வே. ஐம் சேயிங் இட்ஸ் நாட் வெரி ஈஸி டு புல் தட். பட் பார்க்குறப்போ நமக்கே ஒரு ரூட் ஆகும், இன்னும் இப்படி பண்ணுறாரு, ஏதாவது பண்ணணுமே அப்படின்ற ஒரு. ஸோ யூ புல் இட் ஆஃப் வெரி ஈஸிலி சார். இட்ஸ் கமிங் வெரி ஈஸிலி டு யூ. ஸோ தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் வித் அஸ். அண்ட் அவினாஷ் சார் ஆல்சோ. அவர் ஒரு டெரர் வில்லன், அது தெரிஞ்ச விஷயம். கேஜிஎஃப்லேருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வி ஹவ் டன் அ கிரேட் ஜாப் இந்த மூவி. தேங்க்யூ. அந்த காஸ்டியூம்ஸ் சொல்ல வெரி குட் ஜாப். அதை அந்த கலர் பேலட்ஸ் சினிமாட்டோகிராஃபரோட சேர்ந்து நல்ல கலர் பேலட்ஸோட ஒர்க் பண்ணிடுவாங்க. ஸோ ப்ளீஸிங் டு வாட்ச். செட் டிசைன்ஸ் அண்ட் ஆர்ட் ஆல்சோ. அப்புறம் ஜஸ்ட் என்னன்னா, தேங்க்யூ நான் ஸோ மச் ஃபார் த சாங்ஸ். ஐம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் ஆல் யுவர் ஒர்க். தேங்க்யூ. அண்ட் சாம் சேஸ்னா பிஜிஎம் போட்டிருக்காங்க. ப்ளஸ் இது போக அப்புறம் ஐ லைக் டு தேங்க் ரூபண்ணா ஃபார் த ட்ரெய்லர். அவர் ட்ரெய்லர் பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ ரூபண்ணா. அண்ட் மை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் செல்லவேல், ராஜேஷ்னா, தே ஹெல்ப் மீ வெரி மச் வித் த ப்ராஜெக்ட். சிவம், தேவா எல்லாம் அவங்களாம் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ப்ளஸ் வேறு யாராவது மென்ஷன் பண்ண மறந்துருந்தா சாரி. ஸோ இட்ஸ் அ க்ளீன் என்டர்டெய்னர், இட்ஸ் அ க்ளீன் கமர்ஷியல் மூவி. ப்ளீஸ் கம் டு த தியேட்டர்ஸ் அண்ட் வாட்ச் இட் வித் யர் ஃபேமிலி. யூ லைக் இட். தேங்க்யூ. எல்லாருக்கும் நமஸ்கார, வணக்கம். The very first time I was approached for the movie when Armugam sir called me and he said, sir, we would like to cast you for a movie called Ace and it has Vijay Sethupathi sir. I said, it has Vijay Sethupathi sir, it has Yogi Babu sir, it has Rukmini Vasan ma'am. I was like, yes. And then, I mean, it was decided yes within inside, but I held myself and Concha, I held my emotions and I said, sir, can I know what I'm doing in the movie? And at first I thought I'm doing a cameo, but then when it was a full-fledged antagonist character, God does answer your prayers. So thank you, Armugam sir, for this wonderful opportunity, and I'm truly grateful. And Vijay Sethupathi sir, my God, the very first time I had to face camera for Ace, it was in Ipoh, and we had a morning schedule, and I went at around 7:30, and there was a whole lot of crowd there. I was wondering what's happening here, and I really don't know what time they've come.
there's hordes and hordes and hordes of lot of people actually waiting for Sir to just arrive on the set. And this is no surprise because that's the aura, that's the personality, that's the energy, that's the vibration that he actually carries around himself. So yes, and I was also one among them, a true fan who was waiting. I was lucky enough to be sitting in the front and waiting for him to come. And when Sir came, the dialogues, I was fumbling, I was a little tensed, and I was looking at him. He said, "Sir, relax. This is our movie. We will not let you fail." And gave me a hug. And என்ன சொல்றது, இவ்வளோ எனர்ஜி, இவ்வளோ சப்போர்ட், இவ்வளோ லவ், very, very, very few people who give it from within. It's not put on, it just passes. So the whole thing after that becomes far more easier for you to perform. So, and Yogi Babu sir, the chemistry, the um, um, what Vijay sir and Yogi Babu sir carry is they it's the improvise in between the shots, and the scene, it's so humorous, and sometimes you're lost. It's not there on paper, but then they add a lot more flavor to the whole scene, and it's amazing. It's an education. It's a university when you work with them, because you learn a lot. And especially every other time I was taught to be patient. I was taught to give time for the other artists to react. Sir would say, "Sir, உங்களுக்கு சொல்லாட்டல கொஞ்சம் டைம் விடுங்க, நானும் இதை பண்ண, even I have to do something, so you have to wait for me to perform and then you go ahead with it." And all these things I would really carry for the rest of my life. So it was beautiful. And Rukmini ma'am, you are gorgeousness personified. You truly are so vibrant. You're amazing, and it gives me a lot of pleasure and a lot of you know, confidence. And yeah, because we both come from Bangalore, and we both come from Kannada industry, and y'all have welcomed me here with as a family. That we both, I would take the liberty of saying we, because I've known Rukmini ma'am from the time before he started, so we think alike, I think, and we are truly, truly grateful for welcoming us as one among yours. And Bablu sir, my brother, he's been a brother more than a friend to me. So we've had wonderful times. We've explored all the eating places in Malaysia, and we've worked out together. And he has taught me a lot of things, and I truly carry this forward. And yeah, and our cinematographer, thank you very much, Karan sir, for making me look the way I do on screen. And again, Armugam sir, I'm truly, truly grateful. And Kannan sir, I would really not do justice if I don't take your name, because you have been a guardian to me and you've taken care of me so well. I truly, truly, truly am honored, and thank you very much. Sapna, the most gorgeous designer that we have. Thank you for making me look the way I do, and thank you, press and media. Thank you very, very, very much. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஹேர் கேர் பேசணுன்னு நான் என்னதான் நினச்சி நான் ரெடி ஆகிட்டேன். வேண்டாம். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் வந்து ஒருத்தர் தேங்க் பண்ணிக்கிட்டோம். இன்றைக்கி நான் அது பண்ண போகிறதில்ல, ஏன்னா ஏஸ் படத்துடைய சக்ஸஸ் ஃபங்க்ஷனில் அன்றைக்கி எல்லாரையும் வச்சு தேங்க் பண்ணுவேன். பட் இன்றைக்கி நான் வந்து ஏஸ் ட்ரெய்லரை பார்த்துட்டு, என்னடா நம்மளை வந்து 4 ஷாட்டில் யூஸ் பண்ணாங்க, அப்புறம் வர பார்த்தா ஃபுல்லாக ஏஸ் போஸ்டர் சூப்பராக இருக்குது, நம்மளை மட்டும் இத்தினோண்டு ஆக்கிட்டான், பெருசாக போட்டுக்கலாமே, அவினாஷ் சார் சைடில் எனக்கு போட்டுக்கலாமே அப்படின்னு லைட்டாக பொறாமையாக ஃபீல் பண்ணுறேன்.
அதுக்கப்புறம் தலையை அடிச்சிட்டேன், அடா பாவி மறந்துட்டியாடா அப்படின்னு. என்ன அப்படின்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் கால் வருது, சார் இந்த மாதிரி ஒரு படம் சார், அதில் வந்து ஒரு சின்ன வேஷம் சார். என்ன சின்ன வேஷம் சார்? என்ன சேது சார் ஹீரோ, அப்புறம் ஆறுமுகம் சார் டைரக்ஷன். அப்படியா அப்படியா அப்படின்னு ஆஃபீஸ் போகிறேன். போனால் 2 சீன் சார், நீங்கள் வந்து அப்படி எட்டி பார்க்குற மாதிரி. அப்படின்னா பண்ணுறேன் சார், நான் வந்து தெலுங்கில் நிறைய படம் பண்ணிகிட்ருக்கேன், ஹிந்தியில் ஒரு படம் பண்ணுறேன் சார், ஆனால் தமிழில் ஒன்றுமே இல்லை சார் அப்படின்னா நான் பண்ணுறேன் சார். சரி சார். அப்புறம் இன்னும் அடுத்த மீட்டிங்கில் கூப்பிட்டு, இல்லை சார் ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கேரக்டராக மாறிடுச்சு சார். அப்படியே சார், அப்படியே மாறி 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 நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து நான் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம், ரொமான்டிக் ஹீரோ, என்னென்னமோ சொல்கிறாங்க, எல்லாமே உண்மை தான். இந்த படத்தில் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, ஆறுமுகம் சார் வந்து தமிழுக்கு ஒரு நல்ல நடிக்கக்கூடிய ஒரு வில்லன் அறிமுகப்படுத்தியிருக்கார். ஸோ அந்தளவுக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக மாறிடுச்சு. சேத்து தம்பி வந்து ஃபஸ்ட் டே ஷூட்டிங்னு சொன்னார், சார் உங்களுக்கு குட் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு சார். அவர் சொன்ன மாதிரி நிஜமாகவே குட் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தமிழில் ஒரு 6 படம் பண்ணுறேன், தெலுங்கில் வந்து 23 படம் பண்ணுறேன். ஸோ வெப் சீரிஸ் 5 பண்ணுறேன். ஸோ பட் இதெல்லாத்தையும் விட எனக்கு வந்து ஏஸில் வந்து ஒரு பெரிய நம்பிக்கை. அழகாக அது வந்து நீ பார்த்தீங்கன்னா ஒன்று அழகாக அமைஞ்சிருச்சு. இந்த படத்தில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது இவ்வளோ பெருமைக்குரிய விஷயம் சார். நான் நினச்சேன் இன்றைக்கி இந்த ப்ரெஸ் ரிலீஸ், இந்த ஃபங்க்ஷனில் வந்து இந்த லெவலுக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிற நினச்சி பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. 23ஆம் தேதி திஸ் ஃபில்ம் இஸ் கோயிங் டு ராக் த தியேட்டர்ஸ் ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு. இது தமிழ், தெலுங்கு, ஜாப்பனீஸ், இங்கிலீஷ் அப்படின்னு உலகம் பூரா ரிலீஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஃபில்ம், கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருக்கும் மொத்தமாக ஸ்டார்டிங் ஃப்ரம் த டைரக்டர், இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. நான் வந்து எங்களுடைய வெற்றி விழாவில் நான் வந்து தேங்க் பண்ணேன். தேங்க்யூ ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃபார் கம்மிங் அண்ட் ஃபார் யுவர் சப்போர்ட். காட் பிளஸ். தேங்க்யூ. பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு 7CS என்டர்டெயின்மெண்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அண்ட் ஆறுமுகம் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் படம் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ படமும் கண்டிப்பாக நல்லா வந்திருக்கும், நீங்கள் தேட்டரில் பாருங்கள். இதில் எனக்கு விஜய் சேதுபதி சார் கூட ஒர்க் பண்ணுறதுல இது 4th மூவி. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மோர் தென் சினிமா எனக்கு வந்து ஒரு வெல்விஷராக நீங்கள் எனக்கு லைஃப்பில் இருக்க ரொம்ப நன்றி சார். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அவர்கிட்ட எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் ஆராக இருக்கும், பேசுகிறத தாண்டி ப்ரெசன்ஸ் இருக்கிறப்பே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ரொம்ப அழகாயிட்டே போகிறீங்க, அதுக்கு காரணமும் உங்களை சுற்றி அந்த பாசிட்டிவ்னஸ் அதிகமாகிட போகுதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அப்புறம் படமாக வந்து எனக்கு இதில் ஒர்க் பண்ண டீம் வந்து கண்ணன், செல்லா, அப்புறம் ராஜேஷ், தேவா, இன்னும் யோகேஷ் சார், கமல், இவங்க எல்லாத்துக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் வந்து பாடின சிங்கர்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸ்ரேயா கோஷல் மேம், ஆண்டனி தாசன் அண்ணன், கபிலன், ராட்டி, அப்புறம் காளி வெங்கட், MC விக்கி, சந்திரா, அப்புறம் லிரிசிஸ் தாமரை, வெட்டிப்பய வெங்கட், MC விக்கி, இவங்க எல்லாத்துக்கும் என்னோடய தேங்க்ஸ். அப்புறம் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்க சாம்சியஸ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். செல்லாவும் 2 லைன் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன், அதுக்கும் தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஆல் ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே இன் த மார்னிங். இட்ஸ் வெரி ஸ்பெஷல். ஏஸ் வந்து என்னோட முதல் தமிழ் படம். இட்ஸ் ஆப்வியஸ்லி யோர் ஃபர்ஸ்ட் ஃபில்ம் இஸ் ஆல்வேஸ் வெரி வெரி ஸ்பெஷல் டு யூ. ஆனால் இந்த படத்தில் ஐ ஹவ் காட்டன் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷேர் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் விஜய் சார், which for me was a very very beautiful opportunity. I knew that as an actor I would learn a lot, but I learned a lot also about what a wonderful person sir is. So thank you sir, it was a really beautiful opportunity working with you. And I also would like to thank sir and the entire team. எல்லாரும் ரொம்ப பேஷண்ட்டாக இருந்தார். I had some struggles with my dialogues, with my language, but everyone was so patient with me. They all gave me the support and the time that I needed. So எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. Ace is also very special because இது ஒரு fun-filled family-க்கான படம். So இது வரைக்கும் a lot of the films that I've done have been more intense, கொஞ்சம் dramatic roles நான் பண்ணியிருக்கேன். So this was the first opportunity for me to also learn a little bit about comedy and comedic chemistry. So for that, the example of Yogi Babu sir and Vijay sir was just amazing to just watch them improvise and riff.
ஸோ ஐ திங்க் ஆஸ் அன் ஆக்டர் ஆல்சோ ஐவ் க்ரோன் அ லாட் இன்னொரு படம்ல. தேங்க்யூ டு த டீம், த ப்ரொடக்ஷன் டீம், த ஏடிஸ், our Malaysian team. Everyone made it a very beautiful process, and thank you to the audiences. ஏசுக்கு முன்னாடி கூட everyone has given me a lot of support சப்தால இருந்து. So thank you all so much, and I hope you all enjoy Ace. It's a very fun comedic film. வந்துட்டு ப்ளீஸ் தியேட்டரில் பாருங்க. ஏற்று வந்திருக்கும் மீடியா அண்ட் ப்ரெஸ் நண்பர்களுக்கு வணக்கம், நன்றி. ஏஸ் எல்லாத்துக்கும் இங்கே நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் ஃபஸ்ட்டு, அதுதான் முக்கியம்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து விஜய் சேதுபதி ஃபஸ்ட்டு படத்தோட கதாநாயகன், அவர் தான் இந்த படம் உருவாகிறதுக்கான முக்கிய காரணம். இதுக்கான பிள்ளையார் சொல்லி எல்லாமே அவர் தான், அவரில் தான் ஆரம்பிக்குது எல்லாமே. அவர் ஒரு வேர்ட்ஸில் வந்துட்டு ஃபில்லப் பண்ணிட முடியாது. விஜய் சேதுபதி எனக்கு எவ்வளோ ஹெல்ப்புன்னு சொல்ல முடியாது, அவர் எவ்வளோ அக்கறை எடுத்திருக்காரு, எவ்வளவு விஷயங்கள் எனக்காக பண்ணியிருக்காரு, எவ்வளவு விட்டு கொடுத்துருக்காரு, எவ்வளோ பண்ணியிருக்காருங்கிறத வந்துட்டு வேர்ட்ஸில் சொல்ல முடியாது. அது வந்து ரொம்ப பர்சனல். ஸோ ரொம்ப நன்றி, தேங்க்ஸ் தலைவா உங்களுக்கு. அதுக்கப்புறம் இது கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருக்குது அந்த விஷயம். ஸோ இதை தாண்டி வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து கேஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ருக்மிணி வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஆடிஷன் பண்ணப்போ வந்தோன்னே அவங்களுக்கு வந்து நடிப்பில் எல்லாம் பயங்கர கான்ஃபிடென்ட்டு, சூப்பராக பண்ணுவாங்க, அதில் எல்லாம் எந்த டவுட்டுமே கிடையாது. ஒரே ஒரு விஷயம், எனக்கு தமிழ் பேச தெரியாது, நான் தமிழ் அதனால் எனக்கு பயமாக இருக்குது இந்த படம் நான் நடிக்கவே மாட்டேன், ஆனால் எனக்கு தமிழ்னே சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை, இங்கே நிறைய பேருக்கு தமிழே பேச தெரியாது, நீங்கள் வாங்க நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அது அப்புறம் அவங்களுக்கு ஓரளவுக்கு கான்ஃபிடென்ஸ் வந்து ஒவ்வொரு தடையும் வந்து சார் என் டயலாக் என்ன அப்படிம்பாங்க. நாங்கள் அங்கே தான் போய் ஒரு மாதிரி செட்டில் வந்துட்டு நாங்கள் பயப்படுற அந்த இதெல்லாம் கிடையாது. சேது, இவர் யோகி பாபு, இவங்களாம் வந்து அது ஒரு காம்பினேஷன். அது அந்த வந்து அங்கே போய் உருவாக்குற ஒரு அதான் அந்த ஹியூமர் வந்து அங்கே தான் வந்துட்டு பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது, அவங்களோட கொலாபரேஷன் அந்த மாதிரிலாம். ஸோ அவங்க மட்டும் பேனிக் ஆகியிருப்பாங்க. ஸோ ஆனால் பட் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, இட்ஸ் நாட், நான் உண்மையிலே சொல்லணும் ருக்மிணியை பற்றி, அவங்க வந்து இட்ஸ் நாட் வெறும் பியூட்டிஃபுல் மட்டும் கிடையாது, ரொம்ப ப்ரில்லியன்ட் இன்டெலிஜென்ஸ், ஆக்டிங்கில் இருக்கிற இன்டெலிஜென்ஸ் இருக்குது அவங்களுக்கு. அவங்க வந்து அந்த நுவான்ஸ் பிடிக்கிறதா இருக்கட்டும், ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆக்டர். ஸோ தேங்க்யூ ருக்மிணி ஃபார் திஸ் திங் இன் திஸ் மூவி. அப்புறம் யோகி பாபு இன்னைக்கு வரல, பட் வந்து அவர் வந்து பெரிய வேலை பண்ணியிருக்காரு இந்த படத்தில். த்ரூ அவுட்டாக நடிச்சிருக்காரு, கிட்டத்தட்ட ஒரு 50 நாளைக்கு மேலே நடிச்சிருக்காரு. இதுதான் ஃபஸ்ட்டு படம்னு நினைக்கிறேன். அதுதான் ஒரு 50 நாள் நடித்ததெல்லாம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வருவார். ரொம்ப பெரிய வேலை, அந்த ஒர்க்கு வந்து ஃபினாமினல். அது வந்து சாதாரணமாக வந்து அப்புறம் சேதுவுக்கும் அவருக்கும் உள்ள காம்பினேஷன்ஸ் வந்து அவங்களுக்குள்ளே இருக்க கெமிஸ்ட்ரி வந்து அவங்களுக்கு அது வந்து அதை ஒர்க் அவுட் பண்ணுறவருக்கும் அந்த படத்து மேலே உள்ள அக்கறை இல்லாட்டி, ஹீரோவாக இருக்கட்டும் அவங்களா இருக்கட்டும், அது வந்துட்டு பர்சனலாக அந்த அக்கறை இல்லைன்னா அதை வந்துட்டு டைரக்டர் சொல்கிறத செஞ்சுட்டு போயிடும், அப்படிலாம் கிடையாது. விஜய் சேதுபதி வந்து எல்லா படத்துலையுமே அப்படி தான் பண்ணுவார். பட் இந்த படத்தில் அந்த காமெடியை ஒர்க் பண்ண விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொமான்ஸை ஒர்க் பண்ண விதம் ரொம்ப பிடிச்சிருந்தது ருக்மிணியோட. ஸோ அது ஒரு பார்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பப்ளு சார் வந்து நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும், அவ்வளோதான். இதுக்கு மேலே அவரை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை பப்ளு சாருக்கு. ஏன்னா ரொம்ப சர்ப்ரைஸ் அவரோட கேரக்டர். அவர் வந்து அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் வந்து இந்த கேரக்டர் இவர் தான் பண்ணணும், இதுதான் ட்ரைலர் மேடு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒத்துக்குவீங்க கண்டிப்பாக. அது பப்ளு சார், நீங்கள் படத்தை பார்த்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அவினாஷ் சாரோட லுக்கு ஒன்றே போதும். மற்றபடி அவர் நடிக்கிறதெல்லாம் தாண்டி அவர் வந்துட்டு அந்த சுருட்டு குடிச்சிட்டு வந்துட்டு அப்படி பார்த்துட்டு லுக்கு பண்ணிவிட்டு அந்த பிஜிஎம் போட்டு அதெல்லாம் வந்து அந்த லுக்கை காட்டினாலே பயங்கர மாஸ். ஸோ ஹீ இஸ் ஸோ குட் அவினாஷ் சார். அப்புறம் நிறைய பேர் மலேசியாவிலேருந்து நடிச்சிருந்தாங்க. திவ்யா பிள்ளை அவங்க வரல இன்றைக்கி. அவங்களும் வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரொம்ப சோகமாகவே நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நடிச்சிருந்துருக்காங்க. ஸோ இவங்க மெயின் குரூப் ப்ளஸ் வந்துட்டு சில மலேசியன் ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க. இதை தாண்டி நான் வந்து டெக்னீஷியன் சப்னாவுக்கு வந்து யோகி பாபுவுக்கு ஒரு காஸ்டியூம் கொடுத்தாங்க, அதுக்கு அவார்டே கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஒரு லேடி கெட்டப்பில் ஒரு காஸ்டியூம் கொடுத்தாங்க, சைனீஸ் லேடியில் வர மாதிரி. அவர் ஹீரோவுக்கு வந்து அவங்க கொடுத்த காஸ்டியூம் வந்து சூப்பராக இருந்தது. அது வந்து சில காஸ்டியூம்ஸ் வந்து அவர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணது இல்லாத காஸ்டியூம். ஃபார் எக்ஸாம்பிள்
ஒரு மாதிரி ரவுண்ட் நெக் இதெல்லாம் போட்டு அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. அப்புறம் ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணது இல்லைன்னு நினைக்கிறேன் நிறையா இல்லை. ஸோ அது சப்னா இந்த இடத்துல எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்து நல்லா பண்ணாங்க. ஆனால் வெரி ஃப்ரெஷ் லுக்கிங், அதுதான் காஸ்டியூம் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். பட் எகெயின் எல்லாரும் பற்றியும் நான் பேசல, எகெயின் எனக்கு திருப்பி அவரை பற்றி பேசணுன்னே வருது அந்த இடத்துல. எனக்கு காஸ்டியூமரை பற்றி காஸ்டியூம் டிசைனரை பற்றி பேசினாலும் அவரோட கொலாபரேஷன் வருது, ஹீரோயினை பற்றி பேசினாலும் அவரோட கொலாபரேஷன் வருது, யோகி பாபுவை பற்றி பேசினாலும் அவரோட கொலாபரேஷன் வருது. ஏன்னா இந்த காஸ்டியூம் வந்து ஜஸ்ட் இந்த காஸ்டியூம் போட்டதுனால அவர் அழகாக இருந்தாருன்னு இல்லை. இந்த படம் வந்து ரொம்ப ஃபிட்டாக இருந்தார், ரொம்ப டிசிப்ளின்டாக ஃபிட்டாக. மலேசியாவில் ஷூட் பண்ணோம், எவ்ரிடே ஜிம்மு போவார், கரெக்டாக ஃப்ரெஷ்ஷாக ஹேண்டில் பண்ணிக்கிட்டாரு. அந்த லுக்கு வந்து அதனால தான் இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக யங்காக இருக்கிறதுக்கு காரணம் வந்து அதுதான். இவர் ஸோ டிசிப்ளின். அது காலையில் கரெக்டாக ஜிம் போய் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் அந்த ஊரில். ஸோ அது ஒரு விஷயம். ஸோ இவர் ஸோ டிசிப்ளின். இந்த காஸ்டியூமை பற்றி பேசல, அதுவும் வருது. ஆர்ட் டைரக்டர் முத்து சாரும் நானும் எப்படியா இருந்தாலும் அவர் வந்து ரொம்ப படத்துல இருந்தே ஒர்க் பண்ணுறாரு முத்து சார். வெரி கன்வீனியன்ட். மலேசியாவில் போய் ஆர்ட் டைரக்ஷன் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயமே கிடையாது. அங்கேயும் போய் ஒரு டீம் ஆர்கனைஸ் பண்ணி அங்கே ஒரு இதை பிடிச்சி அங்கே ஒன்று பண்ணார். முத்து சாரோட ஆர்ட் டைரக்ஷன்ஸ் வந்துட்டு நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜஸ்டின் வந்து இஸ் மோர் தென் மியூசிக் டைரக்டர், இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட். ஒவ்வொரு தடவையும் சாரி ஜஸ்டின் உங்களை நிறையா தொந்தரவு பண்ணியிருப்பேன், நிறைய சாங் போட்டு தூக்கி போட்டோம். அதனால் கடைசியாக அந்த சாங் வந்தது. ஸோ ஜஸ்டின் வந்து ஹீஸ் ஸோ கூல் டு ஒர்க், ரொம்ப ஒர்க் இருந்தது. அப்புறம் சாம்சிஎஸ் மியூசிக் டைரக்டர், பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறாரு, ஒரு சாங்கும் போட்டிருக்காரு, இன்னும் 2 சாங் போட்டிருக்காரு அவர். ஸோ அவரும் அப்படி தான். அவர் வந்து இஸ் வெரி கூல். ரொம்ப ப்ரெஷரான சுச்சுவேஷன், மியூசிக் போட்டுட்ருக்காரு, எல்லாம் பண்ணுறாரு, பட் வெரி கூல். இவ்வளோ பிஜிஎம் இந்த ட்ரெய்லரில் வந்து பிஜிஎம்லாம் சாம்சிஎஸ் போட்டது தான். ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணார் சாம்சிஎஸோட. ஸோ ஆல் தட். ஐயோ எடிட்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் எடிட் பண்ணல நீ இருந்தது. ஸோ அவள் வந்து உட்காந்து செதுக்குன்னு செதுக்குவார் அவர் அந்த படத்தை. ஸோ எடிட்டர் வந்து என்ன சொல்கிறதுனா ரொம்ப கேர் எடுத்து இந்த படம் என்ன, அந்த படத்தோட நீங்கள் பார்க்கல தெரியும், அந்த படத்தோட எல்லா கிரெடிட்டும் எனக்கு என்ன கிரெடிட்லாம் கிடைக்குதோ அதில் அப்படியே 50% தூக்கி அவர்கிட்ட கொடுத்துருவேன். அந்தளவுக்கு எஸ் டன் அ ஃபினாமினல் ஜாப். எடிட்டர் இஸ் ஸோ, இது வந்து நான் எப்படி சொல்கிறேன்னே தெரியல. வெரி, அவன் வந்து ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டு எனக்கு தம்பி தான், அண்ணனோட படம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பர்சனலாக எடுத்து பண்ணால் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணி. கரண் சார் வரல, கேமராமேனு, அவரும் வந்து எல்லாருமே ஹார்ட் ஒர்க்கிங், சூப்பர். எல்லாத்தையும் நான் நன்றி சொல்கிறேன். இது போக என்னோட டீம், என்னோட க்ரூ, யோகேஷ், கண்ணன், வந்துருங்க அப்படியே, யோகேஷ், ராஜேஷ், செல்லா ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ராஜேஷ், செல்லா, நம்ம டீம் டைரக்ஷன் டீம், தேவா, எழில், சிவம், அஸ்வின், வரோம் யார் மிஸ்ஸிங் எல்லாம் வந்துட்டாங்க. ஸோ இவங்க தான் என்னோட டீம். ஸோ இது வந்து என்னோட படம் வந்து எ ஃபிலிம் பை ஆறுமுககுமார் கிடையாது, எ ஃபிலிம் பை ஆறுமுககுமார் அண்ட் மை டீம். திஸ் இஸ் மை டீம். இவங்க இல்லாமல் ஒன்றுமே கிடையாது இப்போ வரைக்கும். இன்னும் என்னோட பாதி பாரத்தை எங்கள் வீட்டில் இருக்க என் ஒய்ஃப் சுமக்குறாங்க, என்னோட பாதி பாரத்தை, பாவம் அந்த பக்கம், மீதி பாரத்தை இவங்க சுமக்குறாங்க. என்னோட மார்க்கெட்டிங் டீம், டெக், மோத்தி, சஷாங்க், சூர்யா, சதீஷ், கமல், அதுக்கப்புறம் வந்து பிஆர்ஓ யுவராஜ். இவங்கெல்லாம் வந்து யுவராஜ் வந்து ரொம்ப பர்சனலாக டேக் கேர் பண்ணிக்கிறாரு இந்த படத்தை. இன்னும் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய பேர். நமக்கு படம் ரிலீஸ்க்கு வந்து நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன், நிறைய பேர் நமக்கு அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றி, ரொம்ப தேங்க்ஸ் கிடையாது வார்த்தை. இது சக்ஸஸ் ஆகும்னு நல்லா வந்திருக்கு படம். இதை நான் சொல்லக்கூடாது, நீங்கள் பார்த்துட்டு உங்களோட இதில் சொல்லுங்கள். நல்லா வந்திருக்கு. நன்றி. தேங்க்யூ.